மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. வசனம் சொல்லுது, ஆண்டவர் மனுஷங்க பார்க்குற மாதிரி நம்ம பார்ப்பதில்லையா. அப்போ மனிதர்களுடைய பார்வை எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, மனிதர்கள் எப்பவுமே நம்ம வெளி தோற்றத்தை வச்சு நம்மளை எடை போடுவாங்க. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம கிட்ட என்ன இருக்குது, நம்ம கிட்ட இருக்கிற படிப்பறிவு ஞானம், நம்ம கிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட், நம்முடைய அப்பா அம்மா யாரு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வெளியில என்ன இருக்கோ இதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். நம்முடைய வெளித்தோற்றம் பார்க்கிற ஆண்டவர் இல்லை. மனிதர்களால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஒரு காமனான ஒரு சேயிங் இருக்குல்ல, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அப்படின்னா என்ன? ஒரு புக்கை ஒரு கவரை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதை உள்ள படித்து பார்த்துட்டு அதில் என்ன இருக்கு அப்படின்றத புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த புக்கை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்கு. ஆனால் எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? இல்லை. மேக்சிமம் எல்லா ஜனங்களும், எல்லா மனிதர்களுமே ஒருத்தவங்களை பார்க்கும்போது வெளி தோற்றத்தை வச்சு தான் அவர்களை முதல்ல எடை போடுவாங்க. கொஞ்ச நாட்கள் போக, கொஞ்ச நாள் அவர்களோட பழகதான், ஓ இந்த மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களா, இந்த சுபாவம் உள்ளவர்களா, ஓ இவ்வளவு நல்ல குணங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வருவேன். இதுதான் எல்லா மனிதர்களும் செய்கிற மிகப்பெரிய தவறு. ஆனால் வசனம் சொல்றது, மனிதர்கள் பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்க மாட்டேன்ப்பா. மனுஷங்க எதை வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க. சில பேர் பார்க்க ரொம்ப கோவப்படுற ஆள் மாதிரி இருக்கும், ஆனால் போய் பழகி பார்த்து தெரியும் அவங்க ரொம்ப சாந்தமான ஆட்கள். சில பேரோட பிஹேவியர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் கிட்ட போகும்போது தான் தெரியும் அவங்க அப்படிப்பட்டவர்களாம் இல்லைன்னு. ஸோ இதே போல் மனிதர்கள் குயிக்காக நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டார். ஏசப்பா நம்ம இருதயம் எப்படி இருக்குது, நம்ம இருதயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம். சில பேரோட இருதயம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருதயமாக இருக்கலாம். சில பேரோடது மற்றவர்களுக்கு பற்றி யோசிக்கிறது, மற்றவங்களுக்கு இந்த காரியங்கள் செய்யறதுன்னு அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களாக இருக்கலாம். அப்படிதான் நம்ம தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் யாரையுமே முகத்தை பார்த்து அழைக்கிற தேவன் அல்ல, முகத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ற ஆண்டவர் இல்லை. அவர் மனிதர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவங்க இருதயத்துல என்ன சிந்தை ஓடுது, அவங்க இருதயத்துல என்ன எண்ணம் இருக்கு. நல்ல எண்ணம் இருந்தா தேவன் அவர்களை உடனே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தீய எண்ணம் இருந்தால் தேவன் அதை மாற்ற விரும்புகிறார். ஆனா எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தள்ள விரும்பவே இல்லை. நம்மளை தள்ளுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருப்பார், நமக்கு உதவி செய்வார், சகல காரியத்திலேயுமே நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க சோர்ந்து போவாதீங்க. மனிதர்களை என்னை குறித்து இப்படி நினைக்கிறாங்களே, நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்காக இவ்வளவு மெனக்கிடுறேன், மற்றவங்களுக்காக இவ்வளவு செய்யறேனே, ஆனா எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்றாங்களே, என்கிட்ட எது ஒன்றுமே இல்லையே, இப்படி என்னை தவறா புரிந்து கொள்றாங்களே, நான் நல்லது தானே செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நீங்க சோர்ந்து போய் இருக்காதீங்க. இப்படி காரியங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். நம்ம நல்ல காரியங்களை செய்யும் பொழுது பாடுகள் வரும், நிந்தைகள் வரும். இதெல்லாம் நம்ம தாண்டி தான் ஜெயித்து கொள்ளணும். வசனம் என்ன சொல்லுது? தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். மனுஷங்க என்ன குறித்து இதை நினைக்கிறாங்களேன்னு சோர்ந்து போகாதீங்க. மனிதர்கள் இன்றைக்கு வருவாங்க, நாளைக்கு கடந்து போய் விடுவாங்க. ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார், அவர் உங்களோட என்ன பேசுகிறார், அவர் உங்ககிட்ட எப்படி இடைப்படுங்கன்னு விரும்புகிறார், அது குறித்து மாத்திரம் நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க, அதை குறித்து மாத்திரம் யோசித்துக் கொள்ளுங்க. அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட ஜெபிங்க. அவர் தான் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறதா இருக்கார். அப்போ உண்மையாய் உங்களை புரிந்து கொண்ட ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சோர்ந்து போகாதுங்க. மற்றவங்க என்னை வெறுக்கிறாங்களே, என்னை ஒதுக்குறாங்களே, என்னை ரிஜெக்ட் பண்றாங்களே, எவ்வளவுதான் நல்லதே செய்ய நினைச்சாலும் என்னுடைய வெளி தோற்றத்தை வச்சு என்னை குயிக்கா ஜட்ஜ் பண்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் கட்டாயம் இதெல்லாம் மாற்றுவார். சகல காரியங்களுமே தேவன் உதவி செய்வார். இதெல்லாம் மீறி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை போய் சுதந்திரத்துக் கொள்ளுங்க, அந்த ஆசீர்வாதத்தை போய் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சோர்ந்து போய் கிடக்காதுங்க. மனிதர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு இடம் கொடுத்து உங்களையே நீங்க தாழ்த்தி கொள்ளாதீங்க, உங்களையே நீங்க முடக்கி கொள்ளாதீங்க. வெளி தோற்றத்தை வைத்து பேசக்கூடிய மனிதர்கள் எத்தனை நாள் நிற்பாங்க? நீங்க மாறும்போது திரும்ப அதே மனிதர்கள் உங்களை பாராட்டுவாங்க, உங்களை புகழுவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க.
ஒரே மனிதர்கள் தான். நீங்க இப்படி இருக்கும்பொழுது இப்படி பேசுவாங்க, நீங்க உயர்த்தப்படும் போது வேற மாதிரி பேசுவாங்க. மனிதர்களுடைய பேச்செல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனா நேற்று மாறாதவராய் இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறும். அவரை பிடித்துக் கொள்ளுங்க, நீங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். அவர் உங்களை வாழ்க்கையை இன்னும் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். மனிதர்களுடைய பேச்சுக்கு பயந்து ஒடுங்கி இருக்காதுங்க. ஆண்டவர் உங்களை எழுப்ப செய்ய போகிறார். உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய நல்ல இருதயத்தை பெரிய பெரிய காரியங்களுக்கு தேவன் பயன்படுத்த போகிறார். 1000 ஜனங்களுக்கும் 1,00,000 ஜனங்களுக்கும் உதவி செய்யும்படியாக உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா தேவன் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னால செய்ய முடியும். இல்ல, தேவன் நினைச்சா யாரையும் உயர்த்த முடியும். எவரையும் உயர்த்துவதும் அவரால் கூடும். அது எல்லாமே அவருடைய கரத்தினால் ஆகும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப யாரையும் தேவனால் உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். இப்போ உங்களை உயர்த்தணும், உங்களை மேன்மைப்படுத்தணும் அவர் விரும்புகிறார். விசுவாசித்து அவரை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க விசுவாசத்தோட கேளுங்க. யாரா வேணா நீங்க இருக்கலாம், எங்கிருந்து வேணா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுடைய நல்ல குணத்தை தேவன் பார்த்தார். அதனாலதான் இந்த சப்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சும்மாலாம் இந்த வார்த்தை உங்க காதுகள்ல விழல. தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். சந்தேகப்படாதீங்க, உங்களோட தான் தேவன் இந்த வார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஒரு திசை அவரை நோக்கி கூப்பிடுவோம். நீங்க இயேசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும், எல்லாவற்றையுமே அவர் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தரே, மகிமையின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா அநேக ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் போய் பார்க்கிறார்கள் சுவாமி. அப்பா நல்ல இருதயம் படைத்த ஜனங்கள் ஆண்டவரே. ஆனா இயேசுவே, எல்லா ஜனங்களும் அவர்களை ஒதுக்குகிறார்கள், அவர்களை ரிஜெக்ட் பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க. அவங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் நல்ல எண்ணம் இருதயத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் ஒதுக்குகிறார்கள். எல்லா ஜனங்களும் அவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், தவறாய் பேசுகிறார்கள். தேவனே, உதவி செய்யணும் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், பிறரை குறித்து யோசிக்கிறவர்கள், நல்ல சுபாவம் உள்ளவர்கள். அப்பா இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள், எல்லோரும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஆண்டவரே, இப்பொழுது நீர் அவர்களோடு இருப்பீராக, நீர் அவர்களோடு பேசுவீராக, அவர்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, இப்பொழுது கடைசியாக அவர்கள் உண்மை நோக்குகிறார்கள் என் தேவனே. அவர்கள் ஒடுங்கி கிடந்தால் அவர்கள் இருளாய் மாறிவிடுவார்கள் என் தேவனே. இல்ல, அவர்கள் வெளிச்சமாய் அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என் தேவனே. இந்த உலகத்திற்கு அவர்களை ஒளியாய் வைப்பீராக. அப்பா, ஒரு வெளிச்சமாய் வைப்பீராக. இந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் சுவாமி, இந்த வெளிச்சம் எரியட்டும் சுவாமி. அப்பா, அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. தகப்பனை ஆசீர்வதியும். இப்பேற்பட்ட ஜனங்களை நீர் ஆசீர்வதியும் என் தேவனே. இந்த ஜனங்கள் சோர்ந்து காணப்படக்கூடாது, இந்த ஜனங்கள் பலவீனப்பட்டு இருக்கக்கூடாது சுவாமி. அவர்களை நீர் பார்த்து கொள்வீராக, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நோக்குகிறார்கள் என் தேவனே. அப்பா, இப்போ நோக்கி கொண்டிருக்கிற ஜனங்களில் இருதயத்திலே உள்ள காயத்தை இயேசுவின் நாமத்தால் நான் அகற்றுகிறேன் இயேசுவே. அப்பா, மனிதர்களால் ஏற்பட்ட அந்த காயத்தை இயேசுவின் நாமத்தால் நான் அகற்றுகிறேன். மாற்றாக விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே வைக்கிறேன் சுவாமி. அப்பா, அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே தருவீராக. அப்பா, அந்த உற்சாகத்தை நாவே தருவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும். உற்சாகத்தாவினால் நிரப்பும். அவர்கள் இன்னும் நன்மை செய்ய வேண்டும். இந்த எண்ணம் மாற்றப்படக்கூடாது. அவர்கள் இன்னும் நன்மை செய்யும்படியாக அவர்களை உயர்த்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, சகல காரியத்தையும் செய்வீராக. ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்றவனே. எல்லா ஜனங்களையும் லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் பயன்படுத்துவீராக. இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி அவர்களை பயன்படுத்துவ சுவாமி. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி அவர்களை பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தாலே இதாக கடவுது. இயேசுவின் நாமத்தாலே சகல மாற்றங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தாலே எல்லாம் மாறட்டும் சுவாமி. இது ஆசீர்வதியும். ஜனங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேளும். அவர்களை ஆசீர்வதியும் என் தேவனே. நீரே கூட இருந்து செய்ய போகிற சகல காரியங்களுக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரங்களின் தேவனே. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜீவனும் ஜீவனொரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.